இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 12வது வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நம்மோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்போம்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணுறார். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாத பொருளை போல் ஆவார்கள். ஏன்னா கர்த்தருடைய கரம் உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறதுனால நீங்கள் பயப்படாதீர்கள்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறதுனால இன்னைக்கு நமக்கு எதிராய் போராடி கொண்டு இருக்கிற மனுஷர்களுடைய வல்லமையிலிருந்து தேவன் நம்மை மீட்டு காத்து ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் நம் பரிசுத்தராகிய நம் மீட்பர். கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய நம் மீட்பராக இருக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன்னே கர்த்தர் சொல்கிறார். அவர் நம் மீட்பரும் ரட்சகருமாக இருக்கிறதுனால நீங்கள் மனுஷர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி போராடி கொண்டு இருக்காங்கன்னா அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம்னா யாக்கோபு சொல்கிறாரு. அதே போல் இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் இந்த வாக்குத்தத்த வசனம் கடந்து வருகிறது. நமக்கும் தேவன் இதன் மூலமாய் பதில் தருகிறார். உங்களுடைய போராட்டங்களுக்கு, மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிற இந்த போராட்டத்துக்கு தேவன் இன்றைக்கி முடிவு தரதான் இன்றைக்கி இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்குறார். இன்றைக்கி நம்ம தியானிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் நல்ல தியானம் பண்ணுங்க. அந்த வசனத்தை வைத்து கர்த்தரிடத்தில் நீங்கள் வாக்குத்தத்த வார்த்தையை சுதந்திரித்து ஜெபித்து ஜெயம் எடுங்க. ஏன்னா யாக்கோபை கர்த்தர் நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்தேன், அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இங்கே யாக்கோபு தேவன் எப்படி தெரிந்து கொண்டாராம்? பூமியின் கடையாந்திர எல்லை, முடிவான ஒரு எல்லை, அந்த எல்லையிலிருந்து நான் உன்னை அழைத்து வந்தேன், நீ என் தாசன்னு சொல்கிறாரு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அதனால் நீ மனுஷர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், போராடுகிறார்கள்னா நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன்னே சொல்கிறார். உன்மேல் எரிச்சலாக இருந்த மக்கள் எல்லாரும் தான் வெட்கி இலச்சை அடைவாங்க. ஆனால் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள்னே சொல்கிறார். அவங்க உன்னோடு போராடினவங்க தேடியும் காணாது போவாங்கன்னு கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுறாரு. ஏன்னா இந்த போராட்டம் ஏன் வருது? ஏன் உங்களுக்கு விரோதமாய் இப்படி மனுஷ வல்லமைகளும் சத்துருக்களும் போராடுறாங்கன்னா பொறாமை தான் அதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா உங்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறதுனால மற்ற மனுஷர்களுக்கு அது என்னவா இருக்குது? பொறாமையாக இருக்குது இல்லையா? அதனால தான் உங்களை எதிர்க்க அவங்க போராடி கொண்டே இருக்காங்க. உங்களை வீழ்த்த அநேக சதி திட்டங்களை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அநேக யோசனைகளையும் உபாய தந்திரங்களையும் நமக்கு விரோதமாய் குழிகளை வெட்டி கொண்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னைக்கு விரோதமாய் போராடினவங்க, உன்னோடு போராடினவங்க தேடியும் காணாது இருப்பாய், அவங்க ஒரு பொருள் இல்லாத பொருளை போல் ஆவார்கள்னே சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் நம் வலக்கரத்தை பிடித்திருக்கிறார். சங்கீதம் 37 அதிகாரம் 35 36 வசனத்தில் பார்க்கும்போது, ஒரு கொடிய பலவான் ஒரு துன்மார்க்கனை நான் கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்திலே முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாக இருந்தான். இன்னைக்கு செம்மையானவர்களை நோக்கி பொல்லாதவங்க பொறாமப்படுறாங்க. அதே போல் பொல்லாதவன் வந்து செழித்து ஓங்குகிறத பார்த்தோம் கர்த்தருடைய பிள்ளைங்க பொறாமை கொள்றதா இருக்குது, வருத்தப்படுறதா இருக்குது, எரிச்சலாகிறதும் இருக்குது. ஆனால் அவன் தழைத்தோங்குகிறான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுத்தராரு? நீ உத்தமனாக இரு, நீ செம்மையானவனை நோக்கி, அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களை நோக்கி உங்களுடைய எண்ணம் செயல்படட்டும். துன்மார்க்கனை குறித்து பொறாமையோ எரிச்சலோ நீங்கள் ஆகாதீங்க. ஏன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அன்னைக்கு எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தத்தை செய்தார். செங்கடலை அவர்கள் கடந்து வரும்போது பின்தொடர்ந்த எகிப்தின் சேனையை செங்கடலில் மூழ்க பண்ணினார். அவர்கள் ரதங்களை இயக்க முடியாமல் பண்ணார் இல்லையா? அந்த எல்லா யுத்த வீரர்களும் அதில் மடிந்து போனாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யாத்ராகமம் 14:14 என்ன சொல்கிறாரு?
நான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னே வேத வசனம் சொல்லுது. அப்போ நமக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் கர்த்தரை தேடுகிற ஜனங்களாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு விரோதமாய் போராடினவர்களை தேவன் சந்திப்பார், அவர்களோடு அவர் யுத்தத்தை செய்வார். சும்மா இருப்பீர்கள்னா நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடி அவரை நீங்கள் போற்றும் போது கர்த்தர் உங்களுக்காக அங்கே யுத்தம் செய்வார். ஏன்னா யோசபாத்து ராஜாவை குறித்து நம்ம 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே யோசபாத்துக்கு விரோதமாய் 3 வித ஜாதி வருது இல்லையா? அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். அந்த 3 பேரையும் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு யோசனையை கொடுக்கிறார். என்ன? யுத்த வீரர்களுக்கு முன்பாக துதி பாடுகிறவர்களை நீ நிறுத்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அவங்க துதித்து கொண்டே யுத்த வீரர்களுக்கு முன்னாடி அவங்க கடந்து போகும்போது அந்த எதிராளிகள் 3 பேரையும் கர்த்தர் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிய செய்தார். இதுதான் கர்த்தர் இன்னைக்கும் நம்மோடு கூட இருந்தோம். அவர் யுத்தத்தை செய்து ஜெயத்தை தருகிற தேவன். அதனால உத்தமர்களை நோக்கி பாருங்க, செம்மையானவங்களை பாருங்க. வேதத்தில் நமக்கு யாரெல்லாம் அப்படி இருந்தாங்க? நம்ம முற்பிதாக்களான ஆபிரகாமும், ஈசாக்கும், யாக்கோபையும் பாருங்க, தாவீதையும் பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவை யோசிங்க. அதெல்லாம் எப்படி சமாதானமாக இருந்தது. அவங்க சமாதானமாக அவங்களுடைய நித்திரை அடைந்தார்கள்னு பார்க்குறோம் இல்லையா? அவங்க தேவனிடத்தில் தேவனை பற்றி கொண்டு இருந்தாங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க, பயபக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. கர்த்தரை மாத்திரமே தேடி அவரை முன்னிறுத்தி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி தாவீது ஓடினார். அதனால் அவருடைய காரியத்தையும் தேவன் ஜெயமாக வைத்தார். அதே போல் தானியேல் சந்தி 3 வேளையும் தேவனை துதித்தார். அதனால் அவருடைய காரியத்தையும் எல்லாமே தேவன் ஜெயமாக முடித்தார்னு பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லா செம்மையானவர்களை நோக்கி பார்த்து அவங்க முடிவு எப்படி சமாதானமாக இருக்கோ அதே போல் நீங்கள் அப்படிப்பட்டவர்களை நோக்கி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. ஜெயம் கர்த்தராலே வரும். ஏன்னா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயம் கர்த்தராலே வரும். சீட்டு குலுக்கி மடியிலே போடப்படும், ஆனால் காரிய சித்தி கர்த்தராலே வரும். அப்போது உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன முடிவை தருவார்னா அவர்கள் இல் பொருளாவார்கள் இல்லையா? ஏசாயா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், வெளிய காலத்துக்கு முன் அவர்கள் எல்லாம் ஒழிந்து போவார்கள்னே சொல்கிறார். அப்போ அவங்களுடைய நாட்களே எப்படி இருக்குது? அவங்க போராட்டத்துக்குடைய முடிவு சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் விடியற் காலத்துக்குள்ளேயே அந்த சாத்தான்களை தேவன் உங்கள் கால்களுக்கு கீழே மிதிக்க அவர் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் கவலையே படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். இதோ நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்கள் வீதமும் இதுதான்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி உங்களுடைய நன்மை, உங்கள் பிள்ளைகளுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உங்கள் குடும்பத்தினுடைய நன்மைகளை சத்ருவானவன் கொள்ளையிடுகிறானா? அப்போது கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, அவர்கள் விடியற் காலத்துக்கு முன்பாகவே அவர்கள் ஒழிந்து போவார்கள். உங்கள் கொள்ளையாடுவர்களின் பங்கும் சூறையாடுவர்களின் வீதமும் இதுதான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நாமெல்லாம் யார்? வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் இல்லையா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் வாக்கு பண்ணின அந்த கானானை கொடுத்தார். இன்னைக்கு நித்திய கானானாகிய பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமைன் என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் நீங்கள் எல்லோரும் சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள்னே சொல்கிறாரு. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கிறதுனால ஆபிரகாமின் சந்ததியாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி யாரை குறித்தும், எந்த பொறாமைப்படுகிறவர்களை குறித்தும், எந்த சூழ்ச்சிகளை குறித்தும் நீங்கள் கவலை கொள்ளாதீங்க. முகாந்திரம் இல்லாமல் போராடுகிறவன் தான் சத்ரு, மனுஷன் கிடையாது. உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அது மனுஷனாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ளே கிரியை செய்கிற சத்ரு தான் இப்படி ஒரு சூழ்ச்சிகளை அவங்களுக்குள்ளே கொடுக்குறான். அப்படிப்பட்ட சத்ருவுக்கு தான் தேவன் இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு இல்லையா? உங்களுக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் இல்லை இல்லையா? அந்தரங்க லோகாதிபதியின் கிரியையினாலும் வானபரியந்தத்து பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் உங்களுக்கு யுத்தம்னே எபேசியர் 6:12-13 பார்க்குறோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்று திராணி உள்ளவர்களாய் நாம் நின்று அதை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் அதை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால் கர்த்தர் மனுஷனுடைய நினைவின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அந்த மனுஷனுடைய தோற்றம் நித்தமும்
பொல்லாததாக இருக்கிறது என்றே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் தேவன் நம்மை நேசிக்கிறதுனால சத்ரு நம்மை வெறுக்கிறான்றதை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறதுனால நீங்கள் எதற்காகவும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா எசேக்கியேல் 3:14 சொல்லுது, ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கரத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்ததுன்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே பலமாக இருக்குன்னா சத்துருக்களை தேவன் தன்னுடைய உக்கிர கோபத்தினாலே அவர் எடுத்து போடுவார். நீங்கள் எவ்வளோதான் மனம் கசந்து போயிருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருக்குன்னா தேவன் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். உங்களுடைய வலக்கரத்தை அவர் பிடித்திருக்கிறார்னா தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா ஈசாக்கு காலத்திலேயே நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 14:15 ஈசாக்கு அநேக கேரூரில் அவர் வாழறாரு. அங்கே துறவுகளை தோண்டும் போதெல்லாம் பெலிஸ்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டுக்கொண்டே இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அவனுடைய ஆட்டு மந்தையும் அங்கே ஈசாக்குக்கு ஏன் அந்த துறவுகளை தூர்த்து போடுறாங்கன்னா அவன் மேலே ஒரு பொறாமை அங்கே இருந்ததுன்னு பார்க்குறோம். மாட்டு மந்தையும் அவருக்கு அநேகமாய் பணிவிடைக்காரர்களும் இருந்ததுனால அந்த பெலிஸ்தியர்கள் வந்து அவர் பேரிலே பொறாமை கொண்டாங்கன்னு பார்க்குறான். அவன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகள் எல்லாம் அதனால் அவங்க தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டாங்கன்னு பார்க்குறோம். அந்த அபிமெலேக்கு ராஜா சொல்கிறான், ஈசாக்கை நோக்கி, என்னை விட்டு நீ போய்விடு, என்னை பார்க்கல, நீ பலத்தவனான. ஏன்னா கர்த்தருடைய கரம் ஈசாக்கோடு இருந்தது. அவர் தேவனுக்கு பயபக்தி உரியவராக இருந்ததுனால அவர் தேவனுடைய கரம் அவர் மேலே இருந்தது. அவர் விதைத்த போது பஞ்சகாலத்தில் 100 மடங்கு அவர் அறுவடை செய்த போது இன்னும் அந்த ஜனங்களுடைய பொறாமை அதிகமாயிற்று. அதனால் ஏசேக்கு சித்தினா என்ற அந்த 2 துறவுகளை அவர்கள் மூடி போட்டாங்க. ஆனால் ரெகபோத் என்று ஒரு துறவை அவங்க தோண்டின பொழுது, ஈசாக்கு தோண்டின போது அதை ஒருவனும் தூர்த்து போட வரவில்லை. அப்படி தேவன் ஒரு ரெகபோத்தை உங்களுக்கும் உண்டாக்குவார். ஏன்னா மனுஷன் படும் பாடு, எல்லா பிரயாசமும், எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன்னே பிரசங்கி 4:4 சாலமோன் ஞானி சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்குறோம். இதுவும் மாயம், மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதனால் பொறாமையினால தான் ஜனங்க வந்து இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடி கொண்டு இருக்கலாம். அந்த பொறாமையை தேவன் இந்த நாளில் எடுத்து போடுவார். ஏன்னா தேவன் உங்கள் வலப்பக்கத்தில் இருக்கிறாரு. அன்னைக்கு தாவீதின் வலப்பக்கத்தில் அவர் இருந்ததுனால நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். அதனால் நீங்கள் ஒன்று குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தரிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வேங்க, தேவனை துதிங்க, ஸ்தோத்தரிங்க, கர்த்தரை மகிமைப்பட்டு கொண்டே இருங்க. உங்களோடு போராடினவர்களை நீங்களும் தேடி காணாதிருப்பீர்கள். உங்களோடு யுத்தம் பண்ணின மனுஷர்களை தேவன் ஒன்றுமில்லாத பொருள் ஆக்கி போடுவார். ஆமேன்.